கருணாநிதிக்கு வைகோவை விட ஒரு அடிமை உலகத்திலே இருக்க மாட்டார். அவர் கூப்பையில் போனார்னா இவர் வாசலில் படுத்திருப்பார். இப்படியெல்லாம் தன்னுடைய விசுவாசத்தை நிரூபித்த நபர் தான் வை கோபாலசாமி. அதாவது முதல்ல காலில் உளுந்து துட்டு கும்பிட்டு குப்பரை அடித்து பல்ட்டி போடுறத திமுகவுக்கு அறிமுகப்படுத்துறதே வைகோ தான். நீங்கள் வைகோ கருணாநிதி மேடையில் உட்கார்ந்து இருந்தாருன்னா வைகோ ஒரு புத்தகம் எழுதுறாரு, ரத்தம் கசியும் இதயத்தின் குரல்னு புத்தகம். பழைய கலைவாணர் அரங்கில் அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. கருணாநிதி அப்போ எம்ஜிஆர் ஆட்சி, நானும் அந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கேன். வைகோ எப்படி தெரியுமா உட்காந்துருந்தார்? கருணாநிதி உட்காந்துருக்காரு, குனிஞ்சு அந்த புத்தகத்துக்கு எதை விளக்கம் சொல்லலாம், கேட்கறது காது சொல்லலாம். எப்படி தெரியுமா சொன்னார்? எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. நான் பெரியாரிஸ்டா வளர்ந்தவன். தரையில் உட்காந்துட்டாருங்க, உட்காந்து பேசுறாரு. விசுவாசமா, வேற ஒன்றுமே இல்லை. அடிமைகள் கீழே உட்காந்து தரையில் உட்காந்து பேசுகிறாருங்க. ஏன் நின்றுட்டு குனிஞ்சிட்டு பேசுகிறா காது கேட்காதா? இதை கருணாநிதி விரும்புவார்.